ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு லேட்டஸ்ட் நினைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம 5 phrases அண்ட் அந்த phrases ரிலேட்டடாக உள்ள டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி அட்வான்ஸ்டு டெய்லி யூஸ் சென்டென்சஸ் சீரீஸில் நம்ம 3 வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 4th வீடியோ. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த 3 வீடியோஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அந்த 3 வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இந்த வீடியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நம்மளால ஒரு இடத்துல கண்டினியூஸாக பேசுறதுக்கு தேவைப்படக்கூடிய ஃப்ரேசஸ் பற்றி லேர்ன் பண்ணுறோம். சிம்பிள் சென்டென்சஸ் கூட அந்த ஃப்ரேஸை ஆட் பண்ணி பேசும்போது நம்மளால ஒரு லாங் சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ண முடியும். அட் த சேம் டைம் கண்டினியூஸாகவும் பேசுறதுக்கு இந்த ஃப்ரேசஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் மூவ் ஆன் டு தி வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் அதற்குள். அதாவது ஒரு வேலையை ஒருத்தர் செய்ய 15 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். அந்த வேலையை அவங்க 5 மினிட்ஸில் முடிச்சுட்டு வரும்போது நம்ம கேட்போம்ல, அதுக்குள்ளே வேலை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்போம். ஸோ அந்த அதுக்குள்ள, அதற்குள் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் பை தென் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணணும். பை தென் அப்படின்னா அதற்குள் அப்படின்னு மீனிங். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன், அதுக்குள்ளே சமைச்சிட்டியா. அதுக்குள்ளே சமைச்சிட்டியா அப்படின்னு சொல்கிறதுக்கு have you cooked by then? have you cooked by then? அதற்குள் அப்படிங்கிறதுக்கு by then. சமைச்சிட்டியா, நீ சமைச்சிட்டியா அப்படிங்கிறதுக்கு have you cooked. ஈஸியா இருக்குதுல்ல. இப்போ நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டியா. அதுக்குள்ள ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டியா, அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கறதுக்கு அதுக்குள்ள அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன ஃப்ரேஸ் யூஸ் பண்ணணும்? by then. கண்டுபிடிச்சிட்டியா, நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படிங்கிறதுக்கு have you found. have you found by then? அதுக்குள்ள நீ கண்டுபிடிச்சிட்டியா, have you found by then அப்படின்னு நம்ம கேட்கணும். தேர்ட் எக்ஸாம்பிள், அதுக்குள்ள செக் பண்ணிட்டியா. எப்படி செக் பண்ணா, அதுக்குள்ள செக் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறோம். அதுக்குள்ள செக் பண்ணிட்டியா அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் என்ன? ரொம்ப ஈஸி தான். நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, உங்க ஆன்சர் கரெக்ட் தான். have you checked by then? have you checked by then? அதுக்குள்ள செக் பண்ணிட்டியா, have you checked by then அப்படின்னு நம்ம கேட்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், இதுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். அதுக்குள்ள நீ படம் பார்த்துட்டியா, அதுக்குள்ள நீ மூவி பார்த்துட்டியா அப்படிங்கிறதுக்கு எப்படி கேட்கணும்? ரொம்ப ஈஸி தான், உங்களால முடியும், ட்ரை பண்ணுங்க. அதுக்குள்ள நீ மூவி வாட்ச் பண்ணிட்டியா. உங்க ஆன்சர் கரெக்ட். have you watched the movie by then? have you watched the movie by then? இப்போ உங்களுக்கு by then எப்படி சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பத்தி உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரேஸ் பார்க்கலாம். நாளுக்கு நாள். நாளுக்கு நாள் அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல டே பை டே அப்படிங்கிற ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணணும். டே பை டே அப்படின்னா நாளுக்கு நாள், அதாவது எவ்ரி டே, டெய்லியும் நம்ம ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், தினமும் விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது, டெய்லியும் ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல நாளுக்கு நாள் விலைவாசி ஏறுது. அப்போ அந்த நாளுக்கு நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம டே பை டே அப்படிங்கிற ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ டே பை டே யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், நாளுக்கு நாள் நான் ஆங்கிலம் கத்துட்டு இருக்கிறேன். நாளுக்கு நாள் நான் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. நாளுக்கு நாள் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன ஃப்ரேஸ் பார்த்தோம்? டே பை டே. டே பை டே ஐ எம் லேர்னிங் இங்கிலீஷ். டே பை டே ஐ எம் லேர்னிங் இங்கிலீஷ். டே பை டேனா நாளுக்கு நாள், எவ்ரிடே, தினமும். நான் இங்கிலீஷ் கத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ எம் லேர்னிங் இங்கிலீஷ். ஐ எம் லேர்னிங் இங்கிலீஷ் டே பை டே. இதுவே நாளுக்கு நாள் நான் இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ எம் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் டே பை டே. ஐ எம் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் டே பை டே. இதுவே நாளுக்கு நாள் நான் இங்கிலீஷ் பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், நாளுக்கு நாள் நான் இங்கிலீஷ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ எம் பிராக்டிசிங் இங்கிலீஷ் டே பை டே. நம்ம பார்க்கக்கூடிய செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், நாளுக்கு நாள் நான் ஸ்ட்ராங் ஆகுறேன். அதாவது இதை பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றீங்க. தினமும் தான் நடக்குது, ஆனா ஒவ்வொரு நாளும் நீங்க ஸ்ட்ராங் ஆகுறீங்க அப்படிங்கிறத ஸ்ட்ராங் ஆகிக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வரும். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? நாளுக்கு நாள் நான் ஸ்ட்ராங் ஆகுறேன் அப்படின்னு ஒரு பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஆகுறேன், ஆகுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம பிகம் அப்படிங்கிற வேர்பு தான் யூஸ் பண்ணுவோம். ஐ பிகம் ஸ்ட்ராங்கர் டே பை டே. ஐ பிகம் ஸ்ட்ராங்கர் டே பை டே. ஐ பிகம் ஸ்ட்ராங்கர்னா நான் ஸ்ட்ராங் ஆகுறேன், டே பை டே அப்படின்னா நாளுக்கு நாள்.
இதுவே நாளுக்கு நாள் நான் ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கிறேன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா அது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ எம் பிகமிங் ஸ்ட்ராங்கர் டே பை டே அப்படின்னு வரும். அப்போ உங்களுக்கு பிரசன்ட் டென்ஸ் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணணும் அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிரசன்ட் டென்ஸா இருந்தா ஐ பிகம் அப்படின்னு யூஸ் பண்ணாலே போதும். இதுவே பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸா இருக்குது அப்படின்னா ஐ எம் பிகமிங் ஸ்ட்ராங்கர் டே பை டே. நாளுக்கு நாள் நான் ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கேன், நாளுக்கு நாள் நான் ஸ்ட்ராங் ஆகுறேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா ஐ பிகம் ஸ்ட்ராங்கர் டே பை டே. இப்போ நம்ம தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நாளுக்கு நாள் மக்கள் தொகை அதிகரித்து வருகிறது. நாளுக்கு நாள் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. அப்படி சொல்றதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நாளுக்கு நாள் அப்படிங்கிறதுக்கு டே பை டே. மக்கள் தொகை அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா the population is increasing. The population is increasing day by day. The population is increasing day by day. நாளுக்கு நாள் மக்கள் தொகை அதிகரிச்சுட்டே இருக்குது. The population is increasing day by day அப்படின்னு சொல்லணும். அப்போ டே பை டேனா என்னது? நாளுக்கு நாள், அதாவது எவ்ரி டே, தினமும் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம அதை டே பை டே யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். நாளுக்கு நாள் நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ எம் ட்ரையிங் டே பை டே, ஐ எம் ட்ரையிங் டே பை டே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவ்வளோ சிம்பிளாக இருக்குது டே பை டே யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேர்ட் ஃப்ரேஸ் பார்க்கலாம். நம்ம இப்போ பார்க்கக்கூடிய தேர்ட் ஃப்ரேஸ் தவறுதலாக. இதை தவறுதலாக அப்படின்னு சொல்கிறத விட நம்ம பேச்சு வழக்கில் தெரியாம அப்படின்னு சொல்லுவோம். அது தெரியாம நடந்துட்டு, நான் இதை தெரியாம பண்ணிட்டேன், நான் தெரியாம உங்க போனை எடுத்துட்டேன், இந்த மாதிரி நம்ம நிறைய தடவை யூஸ் பண்ணுவோம். அந்த தெரியாம அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு சூப்பரான ஃப்ரேஸ் இருக்குதுங்க. அந்த ஃப்ரேஸ் தான் பை மிஸ்டேக். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பை மிஸ்டேக். பை மிஸ்டேக்னா தெரியாம, அதாவது தவறுதலாக அப்படிங்கிற மீனிங். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், தெரியாம அவ காஃபில உப்பு போட்டுட்டா. தெரியாம அவளோட காஃபில உப்பு போட்டுட்டா அப்படின்னு சொல்லணும்னா தவறுதலாக, தெரியாம அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன ஃப்ரேஸ் லேர்ன் பண்ணோம்? பை மிஸ்டேக். பை மிஸ்டேக் ஷீ புட் சால்ட் இன்டு ஹெர் காஃபி. ஹெர் காஃபினா அவளோட காஃபில. பை மிஸ்டேக் ஷீ புட் சால்ட் இன்டு ஹெர் காஃபி. செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். தவறுதலா உங்க பேக்கை எடுத்துட்டேன். தவறுதலா உங்க பையை எடுத்துட்டேன். ஏன் பேக்னு நினைச்சிட்டு தெரியாம உங்க பேக்கை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா தவறுதலாக அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன ஃப்ரேஸ் பார்த்தோம்? பை மிஸ்டேக். பை மிஸ்டேக் ஐ டுக் யுவர் பேக். பை மிஸ்டேக் ஐ டுக் யுவர் பேக். யுவர் பேக்னா உங்களோட பேக். பை மிஸ்டேக் ஐ டுக் யுவர் பேக். ஈஸியா இருக்குதுல்ல? இப்போ நம்ம தேர்ட் ஒன் பார்க்கலாம். தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், தவறுதலாக அது நடந்தது. தெரியாம அது நடந்துட்டு அப்படின்னு சொல்லணும்னா தெரியாம அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன ஃப்ரேஸ் பார்த்துருக்கோம்? பை மிஸ்டேக். பை மிஸ்டேக் இட் ஹேப்பன்ட். பை மிஸ்டேக் இட் ஹேப்பன்ட் அப்படின்னா தெரியாம அது நடந்துட்டு. இப்போ உங்களுக்கு பை மிஸ்டேக் பத்தி ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். பை மிஸ்டேக் அப்படின்னா தெரியாம, தவறுதலாக, தெரியாம நான் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா பை மிஸ்டேக் ஐ டிட் திஸ். பை மிஸ்டேக் ஐ டிட் திஸ் அப்படின்னு சொன்னாலே போதும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பை மிஸ்டேக் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். அடிக்கடி. அடிக்கடி அப்படின்னு சொல்றதுக்கு ஃப்ரீக்வென்ட்லி அப்படிங்கிற வேர்டு நம்ம யூஸ் பண்ணலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி அப்படின்னா ஃப்ரீக்வென்ட்லி. இப்போ ஒரு குழந்தைக்கு ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்றதுக்கு அடிக்கடி எழுதி பழகு அப்படின்னு சொல்றோம். அடிக்கடி எழுதிட்டே இரு அப்படின்னு சொல்றோம். அப்படி சொல்றதுக்கு ரைட் ஃப்ரீக்வென்ட்லி. சிம்பிளா இருக்குதுல்ல? ரைட்னா எழுது, ஃப்ரீக்வென்ட்லினா அடிக்கடி, அடிக்கடி எழுது அப்படின்னு சொல்றதுக்கு ரைட் ஃப்ரீக்வென்ட்லி. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நம்ம சிம்பிளான சென்டென்சஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணு, அடிக்கடி பயிற்சி செய் அப்படின்னு சொல்றதுக்கு அடிக்கடி அப்படிங்கிறதுக்கு ஃப்ரீக்வென்ட்லி, ப்ராக்டிஸ் பண்ணு அப்படிங்கிறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ்னு தான் சொல்லுவோம். ப்ராக்டிஸ் ஃப்ரீக்வென்ட்லி, ப்ராக்டிஸ் ஃப்ரீக்வென்ட்லி, அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணு, ப்ராக்டிஸ் ஃப்ரீக்வென்ட்லி. செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், இது அடிக்கடி நடக்கும், இது அடிக்கடி நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு திஸ் ஹேப்பன்ஸ் ஃப்ரீக்வென்ட்லி, திஸ் ஹேப்பன்ஸ் ஃப்ரீக்வென்ட்லி. இது அடிக்கடி நடக்குது, இது அடிக்கடி நடக்கும் அப்படிலாம் சொல்றதுக்கு திஸ் ஹேப்பன்ஸ் ஃப்ரீக்வென்ட்லி. தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், நான் அவரை அடிக்கடி பார்க்குறேன், நான் அவரை அடிக்கடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கு அடிக்கடி அப்படிங்கிறதுக்கு ஃப்ரீக்வென்ட்லி, ஐ see him frequently,
ஐ see him frequently அப்படின்னு சொல்லலாம். அல்லது frequently I see him. frequentlyயே ஃப்ரெண்ட்ல யூஸ் பண்ணியும் இந்த சென்டென்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு frequently அடிக்கடி பற்றி ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும் சென்டென்ஸ் மேக் பண்ணுறது பற்றி எல்லாமே. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய 5th ஒன் படி. படி அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடியது படி அப்படிங்கிறதுக்கு நம்ம படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேர்ப் ஸ்டடி அப்படிதான் ஞாபகத்துக்கு வரும். இது அது கிடையாதுங்க. அதாவது ஆஸ் பெர் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரூல்ஸ் படி. ஆஸ் பெர் த டாக்டர்ஸ் அட்வைஸ், டாக்டரோட அட்வைஸ் படி. ஆஸ் பெர் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், விதிமுறைகளின் படி. ஆஸ் பெர் ஹிஸ் ஐடியா, அவரோட ஐடியா படி. ஸோ இந்த மாதிரி படி அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேஸ் வந்து ஆஸ்பெர். ஆஸ்பெர்னா படி. இப்போ நம்ம இந்த ஆஸ்பெர் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், உன்னோட நோக்கத்தின் படி நீ டாக்டர் ஆயிட்ட, உன்னோட எய்ம் படி நீ டாக்டர் ஆயிட்ட அப்படின்னு சொல்லணும்னா உன்னோட நோக்கத்தின் படி, நோக்கம் அப்படிங்கிறதுக்கு எய்ம் சொல்லலாம், கோல் சொல்லலாம். ஆஸ்பெர் யுவர் எய்ம் யூ பிகேம் a டாக்டர். As per your aim, you became a doctor. As per your aim na உன்னோட நோக்கத்தின் படி you became a doctor. நீ டாக்டர் ஆயிட்ட. செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், எங்க ரூல்ஸ் படி நான் ஃபாலோ பண்ணேன். எங்க ரூல்ஸ் படி நான் ஃபாலோ பண்ணேன். எங்க ரூல்ஸ் அப்படிங்கும்போது அவர் ரூல்ஸ். As per our rules, I followed. As per our rules, I followed. As per our rulesனா எங்க ரூல்ஸ் படி நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்றதுக்கு I followed. சிம்பிளா இருக்குதுல்ல. இப்போ நம்ம தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவர் யோசனைப்படி நாங்க டைம்க்கு முடிச்சிட்டோம். அவரோட யோசனைப்படி நாங்க டைம்க்கு முடிச்சிட்டோம். அவர் யோசனைப்படி அப்படிங்கும்போது ஆஸ் பெர் ஹிஸ் ஐடியா. ஆஸ் பெர் ஹிஸ் ஐடியா. ஹிஸ் ஐடியானா அவரோட ஐடியா. ஆஸ் பெர் ஹிஸ் ஐடியானா அவரோட ஐடியா படி we have completed on time. on timeனா டைம்க்கு, சரியான நேரத்திற்கு. we have completedனா நாங்க முடிச்சிட்டோம். as per his idea we have completed on time. அப்போ as per கூட as per rules அப்படின்னா ரூல்ஸ் படி. as per the doctor's advice அப்படின்னா டாக்டரோட அட்வைஸ் படி. as per the teacher's advice டீச்சரோட அட்வைஸ் படி. as per the instructions விதிமுறைகளின் படி. as per your aim உன்னோட எய்ம் படி. as per his idea அவரோட ஐடியா படி. இந்த மாதிரி நம்ம as per யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணலாம். as perனா படி, அது கூட நம்ம அடுத்து என்ன போடுறோமோ அது படி, அந்த மாதிரி வரும். இப்போ உங்களுக்கு as per எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பற்றி ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம 5 phrases அண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லேர்ன் பண்ண 5 phrases ரிலேட்டடாக 2 ஹோம்ஒர்க் சென்டென்சஸ் இருக்குது. அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த 5 phrases-ஐயும் ஒன்ஸ் ரீகால் பண்ணிடலாம். அதற்குள், அதாவது அதுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிட்டியா, அதுக்குள்ள சமைச்சிட்டீங்களா, அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டீங்களா, இப்படிலாம் சொல்றதுக்கு பை தென். அதற்குள் அப்படிங்கிறதுக்கு பை தென் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். அதாவது ஹாவ் யூ குக்டு பை தென், அதுக்குள்ள சமைச்சிட்டீங்களா. ஹாவ் யூ ஃபவுண்ட் பை தென், அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டீங்களா. ஓகே. செகண்ட் ஒன் டே பை டே. டே பை டேனா நாளுக்கு நாள், எவ்ரிடே. எவ்ரிடே நீங்கள் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுறீங்க, எவ்ரிடே ஒரு விஷயம் நடந்துகிட்டே வருது அப்படின்னா நம்ம டே பை டே யூஸ் பண்ணலாம். ஐ எம் ப்ராக்டிஸிங் இங்கிலீஷ் டே பை டே. நான் இங்கிலீஷை நாளுக்கு நாள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற மீனிங். தேர்ட் ஒன் பை மிஸ்டேக், அதாவது தவறுதலாக அப்படிங்கிறத நம்ம தெரியாமல் அப்படின்னு தான் நம்ம பேசும்போது சொல்லுவோம். அது தெரியாமல் நடந்துட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு பை மிஸ்டேக் இட் ஹேப்பன்ட். ஃபோர்த் ஒன் அடிக்கடி. அடிக்கடி அப்படிங்கிறதுக்கு ஃப்ரீக்வெண்ட்லி. அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணு, ப்ராக்டிஸ் ஃப்ரீக்வெண்ட்லி. அடிக்கடி எழுது, ரைட் ஃப்ரீக்வெண்ட்லி. அடிக்கடி படி, ஸ்டடி ஃப்ரீக்வெண்ட்லி. அடிக்கடி ரிவைஸ் பண்ணு, ரிவைஸ் ஃப்ரீக்வெண்ட்லி. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபிஃப்த் ஒன் ஆஸ்பர். ஆஸ்பர்னா படி, அதாவது ஆஸ்பர் ரூல்ஸ் அப்படின்னா ரூல்ஸ் படி. ஆஸ்பர் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆஸ் பெர் யூஸ் பண்ணி நம்ம சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணலாம். இப்போ 5 phrases பற்றி உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ நம்ம ஹோம்ஒர்க் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் சென்டென்ஸ் அடிக்கடி செக் பண்ணு. செகண்ட் ஒன் அதற்குள் முடிச்சிட்டியா, அதுக்குள்ள முடிச்சிட்டியா. இந்த 2 சென்டென்சஸ்க்கும் ஆன்சர்ஸை காமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் இங்கிலீஷ்ல பேசணும்னு ஆர்வம் இருக்குதுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.